ஹலோ வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்காரம்லாம் நம்ம வீட்டு தாத்தா பாட்டி சாப்பாடு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வர வைக்கிறீங்க. என்னடா இன்றைக்கி என்னென்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி உங்களுக்காக ஸ்பெஷலாக வேப்பம்பூ நான் பறிச்சிட்ருக்கேன். என்ன பார்க்கலாமா? இதை வச்சு இன்றைக்கி உங்களுக்கு ஒரு இனிப்பாக டேஸ்டியாக ஒரு ரெசிபி உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். முதல்ல வேப்பம்பூவை நல்லா எடுத்து ஆஞ்சி அலம்பி ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது கருக்கிற அளவுக்கு நீங்கள் ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் இது டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு கடையில் போய் உங்களுக்கு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வேப்பம்பூவு காய வச்சே கிடைக்கும். இல்லாட்டா நீங்கள் காஞ்சி உங்கள்கிட்ட இருந்தாலும் லைட்டாக ஒரு ரோஸ்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ரோஸ்ட் ஆயிரும். ஆனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ரோஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இது ரொம்ப இதாகாமல் இருக்கும். பெருசாக வச்சிங்கன்னா உடனே கருகி போயிடும். மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சமாக அப்படியே மெதுவாக ஸ்லோ ஃப்ளேமில் வதக்கும் போது இந்த நல்லா அந்த ஆரோமாவே உங்களுக்கு செம்மையாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. நீங்கள் இதில் ரசம் வச்சு சாப்பிட்லாம், பச்சடி மாதிரி சாப்பிட்லாம். அது மாதிரி இன்றைக்கி நான் உங்களுக்கு பச்சடி பண்ண போகிறேன். இது அப்படியே நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு பால்னியில் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. ஒரு வத்த மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, நல்ல கடுகு எல்லாம் வெடித்தக்கப்புறம் இது ஒரு குட்டி எலுமிச்சை சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் ஊற்றிடலாம். இப்போ நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கள், ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு சிட்டிகை உப்பு, அப்புறம் ஒரு கரண்டி அளவுக்கு வெல்லம் போட்டுக்கோங்க. நல்லா போட்டு நல்லா கிளறிக்கோங்க. கிளறி ஒரு கொதி வரட்டும். இந்த கொதி வந்தக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த வேப்பம்பூ பொடியை ஒரு கையளவு இதில் போட்டுக்கலாம். இது ஒரு கையளவு போட்டு நல்லா இதோட கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கிளறிட்டு ஒரு கொதி வரட்டும். உங்களுக்கு பச்சை ஸ்மெல்லாம் போனோன்னே ஒரு கொதி வந்தோன்னே அப்படியே இதை இறக்கி வச்சு நீங்கள் இதை சர்வ் பண்ண வேண்டியதான். இது நீங்கள் சாத்தில் போட்டு பச்சடியாகவும் சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் அப்படியே நீங்கள் இதை போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி ஒரு டேஸ்டியான ரெசிபியில் நான் உங்களுடன் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். நீங்கள் ஆனால் மறக்காமல் என்ன பண்ணணும், மறக்காமல் நம்ம வீட்டு தாத்தா பாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.